சார் எனக்கு மேரேஜ் நடக்குமா நடக்காதா, எனக்கு தயவுசெய்து ஓப்பனாக எனக்கு சொல்லிடுங்க. ஏன்னா ரொம்ப ஃபெடப் ஆயிட்டார் ஆள். 7ஆம் பாவம் தான் திருமணத்தை குறிக்குது. அப்படி 7ஆம் பாவத்துல நீங்க சொன்ன மாதிரி இப்ப சனியோ செவ்வாயோ இருந்ததுன்னா திருமண தடைகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எங்கேயா இப்ப 33 32 நடந்தாலே இதே கேள்விதான் சொல்றாங்க. நடக்குமா நடக்காதா, இல்ல சாமியாரா போகணுமா? அனுபவத்துல நம்ம நிழல் கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் இவங்க உட்கார்ந்தாலும் திருமண வழக்கில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுமா? பார்த்தீங்கன்னா அந்த ராகு மேலே குரு கரெக்டாக ஏறாரு, அருமையாக அந்த டைம் விசாரிச்சு இப்போ லாஸ்ட்டு ஜூன் 5 அது மேரேஜ். அந்த லாக் மேலே அந்த ஒளி படும்போது அது ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திரத்தில் என்ட்ரி ஆகிடணும், நம்ம ப்ளஸ் கிடைக்கும். அந்த லாக் பர்டிகுலர் இத்தனை பார்த்து வரும்போது நம்ம ரிஜா 100% கிடைக்கும். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா நம்ம இதுல நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த திருமணம் வந்து எனக்கு ரொம்ப தடையா இருக்கு, தாமதமா இருக்கு, 35 வயசு ஆச்சுங்க இனியும் வந்து திருமணம் ஆகாம இருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கான காரணம் நீங்க? இப்போ வந்துங்க தாமத திருமணம்னாவே அதனுடைய அந்த ஜாதகருடைய 7-8 பாகம் வந்து அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். உதாரணத்துக்கு சனி செவ்வாய் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும், இல்லை ராகு இந்த மாதிரி சம்திங். அந்த 7ஆம் பாவம் 8ஆம் பாவமும் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருந்தா தான் அந்த திருமணம் வந்து தாமதமாகும். இன்னொன்று வந்துங்க அந்த திருமணத்துக்கு உண்டான அந்த தசாபுத்தி அமைப்பு வரணும். ப்ளஸ் அந்த தசாபுத்தி அமைப்பில் அந்த கோச்சாரமும் அதுக்கு கரெக்டாக அதுக்கு மெர்ஜ் ஆகணும். அது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ 7ஆம் பாவம் தான் திருமணத்தை குறிக்குது. அப்படி 7ஆம் பாவத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சனியோ செவ்வாயோ இருந்ததுன்னா திருமண தடைகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கட்டாயங்க. அந்த சனி செவ்வாய் இருக்கிற போது அந்த 7ஆம் பாவத்தை வந்து சனி செவ்வாய் இணைஞ்சிருந்தாலும், அதாவது சனி இருக்கிறது தாமதத்தை கொடுக்குங்களா தடையை தருதுங்களா? இல்லை தாமதம் கொடுக்குங்க. அதை வந்து திருப்பி நிவர்த்தி ஆக முடியுமா அப்படிங்கிறத அவங்களுக்கு நடக்க தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். ப்ளஸ் அந்த டைமிங்கில் அந்த கோச்சாரும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குற போது அந்த திருமணம் சக்ஸஸ் ஆகுமா இல்லை திருமணம் நடக்காதா அப்படிங்கிறத நம்ம அது துல்லியமாக எடுக்க முடியும். சிறப்புங்க. அதே மாதிரி 7ஆம் பாவத்தில் நம்ம நிழல் கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் இவங்க உட்கார்ந்தாலும் திருமண வழக்கில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுமா? ஆமாங்க. ராகு உட்காந்துக்கிற போது என்னன்னா உங்களுக்கு திருமணத்தில் அவங்களோட எதிர்பார்ப்பை ரொம்ப அதிகப்படுத்துவார். ராகு பகவான் வந்து எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தும். இதே வந்து கேது இருக்கும்போது என்னன்னா அது மீது உண்டான ஒரு சலிப்பு கொடுத்துரும், ஒரு வெறுப்பு, அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்காது. ஸோ ராகு கேது இருக்கிற போது அதனுடைய தாம்பத்திய வாழ்க்கை வந்து கொஞ்சம் அணைச்சு வச்சுக்கும் இல்லைங்களா? கேது இருக்கும்போது ஆமா அவங்களுக்கு அந்த சம்திங் அதில் வந்து பெருசாக அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாலும் அது வந்து கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நடக்கும். கரெக்ட். நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் இந்த டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் போடுறது பார்த்தீங்கன்னா என்ன தசாபுத்தின்னு பார்த்து கேது தசை தான். ஸோ கேது தசை நடக்கும்போது தான் அவங்களுக்கு அதிகமாக டிவோர்ஸ் நடக்கிறது நம்ம பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கு. நம்ம கமெண்ட் செக்ஷன் போடுறவங்க மேக்ஸிமம் டிவோர்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அது கேது தசை, கேது சார்ந்துதான் அந்த விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்ற 100% உண்மைதாங்கய்யா. நமக்கு மேரேஜ் நடக்கணுங்கிறது அந்த விதி அங்கே இருக்கணும், அது உண்டான ப்ராப்தம் இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு அந்த தசாபுத்தி அந்த இப்போ அந்த 7ஆம் அதிபதி அந்த சார்ந்த அந்த நட்சத்திரம் வாங்கி அந்த தசாபுத்தி நடக்கிற போது அந்த நேரத்தில் கோச்சார கிரகம் ப்ளஸ் நமக்கு சுப கிரகமான அந்த குரு வந்து நமக்கு சம்மந்தப்பட்டு கொடுக்குற போது அந்த திருமணம் ஆட்டோமேட்டிக். சரிங்க. இப்போ நான் உதாரணம் ஒரு கேள்வி கேட்குறேங்கய்யா. இப்போ ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தியில் மோசமாக இருக்கு அப்படிங்கும்போது கோச்சார ரீதியாக வரக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி குருவே வந்து 7ஆம் இடத்துல வந்து வராரு, அப்படியே நடக்கும்போது கல்யாணம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கா? கேட்டாங்க. அந்த 7ஆம் அதிபதியை ஆக்சுவலாக அந்த 7ஆம் அதிபதி மேலே ஆக்சுவலாக குரு வரும்போது அதில் அந்த சுகஸ்தானத்தில் குரு வரும்போதும் அந்த டைம் அந்த அவருக்கு அந்த நிவர்த்தி ஆகணுங்கிற ஒரு இருக்கும். அதாவது மோசமான தசாபுத்திகள் இருந்தாங்க. அந்த தசாபுத்தி இப்போ அந்த புத்திநாதன் மேலே வந்து இப்போ குரு வந்தாருன்னா அந்த புத்தி வந்து சுபிட்சமாகிடும். ஸோ அந்த சுபத்துவம் ஆகிற போது ஆட்டோமேட்டிக்காக வந்து திருமணம் அந்த தடையாக திருமணம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். அற்புதமாக சொன்னீங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த எபிசோட் பண்ணுற காரணமே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பாருங்க 35 வயசு வரைக்குமே மேரேஜ் இல்லாமல் ஒரு தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதை தான் முன் வச்சிருந்தோம் இன்னைக்கு நம்ம எபிசோடில். 35 வயசு என்னங்க? இப்போ என்னோட பாருங்க ஒரு கிளைண்ட்டுங்க, அவருக்கு 42 வயசு. 42? ஆமாங்க. 1983 அவர் பிறந்திருக்காரு. அவருக்கு வந்து என்னன்னா அவருக்கு வந்து மேஷ லக்னம். அவருக்கு நடக்கிறது வந்து சுக்கிர தசை. சுக்கிர தசையில அவர் சுக்கிர தசையோட எண்டுல சுக்கிர தசையில கேது புத்தியில தான் திருமணம் நடந்திருக்கு. சுக்கிர தசையில கேது புத்தி, சுக்கிர தசையோட எண்டு
ஏன்னா சுக்கிரன் வாங்கின அது சாரம் வந்து கேதுவோட சாரம், ஓ அஸ்வினி. ம் ப்ளஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேஷ லக்னம், அவருக்கு 7ல் வந்து ஆக்சுவலாக சனி வக்ரம், ம் சனி வாங்கின சாரம் வந்து சுவாதி. ஸோ உங்களுக்கு 7ல் வந்து சனி, செவ்வாய் வந்து ஆக்சுவல் மீனத்துலேருந்து 8ஆம் பார்வையை பார்க்குறாரு. ம் ஸோ 7, 8 ஆக்சுவல் 7ஆம் பாவம் வந்து உங்களுக்கு சனி செவ்வாயினால ஆக்சுவல் பாதிப்படைஞ்சிருக்கு. ம் அவருக்கு வந்து திருமணம் வந்து அந்த திருமணத்துக்கு உண்டான சுகம் கிடைக்கிறது சுக்கர தசையில் கேது புத்தி தாங்கிறது நமக்கு கிளியராக இருக்குது. ப்ளஸ் அந்த சுகஸ்தானத்தில் அங்கே வந்து ஆக்சுவலாக அவர் லக்னம் வந்து மேஷ லக்னம், அவருக்கு வந்து உங்களுக்கு ராசி வந்து மீன ராசி. ஸோ ராசிக்கு 4 ஆக்சுவல் லக்னத்துக்கு ஆக்சுவல் 3 வந்து ராகு இருக்கார். அவர் ராகு வாங்கின சாரம் வந்து மிருகசீரிஷம். ஸோ இவருக்கு வந்து நடந்த டைமில் சுக்கர தசையில் கேது புத்தி ஆரம்பிக்குது. கேது வாங்கினதும் இருக்கிறது வந்து மூல நட்சத்திரம், கேதுவோட சாதலே இருக்கார். இவருடைய சுக்கிரன் இருக்கிறது கேதுவோட சாரம். ஆமாம், அது வந்து அஸ்வினி. அஸ்வினி. ஸோ திரிகோணத்தில் கேது தான் அந்த சுக்கிரனோட சம்மந்தப்பட்டிருக்காரு. ஸோ வந்து சுக்கிரனுடைய அந்த நீங்க சொல்றத பார்த்தா சுக்கிரன்ல கேது வந்து சுக்கிரன் மாதிரி வேலை செய்யறாரு. ஆமாங்க, அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட அந்த கேதுவோட புத்தியில் நடக்கணுங்கிறது இவருக்கு விதி. அதே நேரத்தில் பாருங்க, இவர் வந்து லாஸ்ட் டிசம்பரில் எனக்கு அந்த ஜாதகம் பார்த்தார். பிப்ரவரியில் ஆக்சுவலாக வந்து ஜனவரியில் நாங்கள் இந்த ஜாதகம் எனக்கு ஃபிக்ஸ் ஆகணும்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டார். இந்த ஜாதகம் ஃபிக்ஸ் ஆகணும்னு கேட்டபோது நான் வந்து ஜாதகத்தோட வந்து ஒரு பொருத்தம் பார்க்குறதுனா அந்த லக்னத்துக்கோ அந்த ராசிக்கோ அந்த 7ஆம் அதிபதி என்ன சாரம் பெற்றிருக்கார், இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் தான் வந்து நமக்கு மேட்ச் ஆகுமா, நான் அப்படி தான் நான் எடுப்பேன். சும்மா ஜென்ரலாக வந்து அந்த 10 பொறுத்து எடுக்க மாட்டேன். ஸோ இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் மேட்சா அப்படின்ற கான்செப்ட் எடுக்கிற போது 7 கோடி லக்னத்துக்கு அவங்க வந்து கன்னி லக்னம். ஸோ 7 கோடிய இப்போ வந்து புதன் 7 கோடி புதன் வந்து அவர் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஸோ அது இவருடைய லக்னத்தை பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளி அஸ்வினி. ஸோ ரெண்டுமே கேது சாதத்தில் இருக்குது. இந்த பொண்ணோட 7ஆம் அதிபதி இருக்கிறது கேது சாரம், இவரோட லக்ன புள்ளியே அஸ்வினி. ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே இவரோட லக்ன புள்ளியும் அவங்களுடைய 7ஆம் அதிபதியோட அந்த அந்த பாயிண்ட் வந்து ஒரு நேச்சுரல் மர்ஜ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவருடைய சந்திரன், இவருடைய ராசி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கினது வந்து ரேவதி நட்சத்திரம். இந்த பொண்ணோட பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதியான குரு வாங்கினது ஆயுள் நட்சத்திரம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். ஸோ அது அந்த ஒன்றா ராசி லக்னம் ரெண்டில் அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆகி வரணும். அது நட்சத்திர சாரம் வந்து அது ஒரே சாரமாக இருக்கணும். அதாவது ஒன்றா வந்து உங்களுக்கு புதன்னா அதுலேயும் புதன் சாரம், அது இவங்களுக்கு ரேவதியாக இருந்தாலும் இது வந்து ஆயில்யம், அதாவது உங்களுக்கு திரிகோணம் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரியான இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் தான் நம்ம மெர்ஜ் ஆகுமாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தோம். சூப்பர். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இப்போ புத்திகள் வரும்போது மாறிடுச்சு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா இதில் கோச்சாரமாக என்ன பெனிஃபிட்ஸ் இருந்துச்சுன்னு கேட்குறேன். ஆமாங்க, இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவருக்கு வந்து அந்த உங்கள் சுக்கரதாசியில் கேது புத்தி நடந்துச்சு. நான் சொன்னேன் இவங்க வந்து ஆக்சுவலாக இப்போ போன ஜனவரி 1st வீக்லேயே அல்லது 2nd வீக்லேயே ஆக்சுவல் மேரேஜ் பண்ணலாம்னு ஐ பண்ணியிருந்தாங்க. இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் இப்போ வந்து ஆக்சுவல் ஃபிக்ஸ் ஆகும். பட் இந்த டைமிங் வந்து ஆகாது, ஏப்ரல் மேலே தான் செட் ஆகும்னு சொன்னேன். ஏன்னா கரெக்டாக வந்து அந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு வந்து குரு வந்து இவருடைய ராகு மேலே இவருடைய ராகு இருக்கிறது வந்து செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷத்தில் இருக்கிறாரு. ஸோ மிருகசீரிஷத்துக்கு கரெக்டாக வந்து அங்கே வந்து குரு வரும்போது இவருடைய ராகு மேலே வந்து மெர்ஜ் ஆகிடுறாரு. மெர்ஜ் ஆகி கேதுவும் பார்க்குறாரு. அதனால தான் நீங்கள் இந்த டைமில் இருக்கிற கோச்சாரத்தை எடுத்து நீங்கள் டைம் லைன் பண்ணி ஜோன் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆமாம், அப்போ தான் நம்ம வந்து அந்த பலன் வந்து நம்ம வந்து அக்யூரேட்டாக எடுக்க முடியும். அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 70% கோச்சாரம், அதாவது தசாபதி நல்லா இருந்தாலும் அது 30% கோச்சாரம் வேணும். கோச்சாரம் பண்ணும்போது அந்த நிகழ்வு நடக்கிறத நம்ம அந்த உறுதிப்படுத்திக்கலாம். நம்ம உறுதிப்படுத்துது சம்பத்தை. இல்லைன்னா அந்த நிகழ்வு நடக்குமோ நடக்காது நம்ம டவுட்ல இருப்போம். அந்த அது ஆக்சுவலாக கோச்சாரம் லிங்க் ஆகிற போது 100% வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் உறுதிங்கிறது நம்ம கோச்சார ரீதியாக வரும்போது. ஆமாங்க, இப்போ 42 வயசுல இவர் ரொம்ப டயர்டாயிட்டார். ஆக்சுவலாக இவருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. ஸோ அதுலலாம் இதாகி ஸ்ட்ரகிள் ஆகி, சார் எனக்கு மேரேஜ் நடக்குமா நடக்காதா, எனக்கு தயவுசெய்து ஓப்பனாக எனக்கு சொல்லிடுங்க, ஏன்னா ரொம்ப ஃபெடப் ஆயிட்டார் ஆள். நான் சொன்னேன் கண்டிப்பாக நடக்குங்க. எங்கேயா இப்போ 33 32 நடந்தாலே இதே கேள்விதான் சொல்றாங்க, நடக்குமா நடக்காதா, இல்லை சாமியாரா போகணுமா அப்படின்லாம் நம்ம கேட்குறாங்க. மேரேஜ் நடக்கிறது நடக்காதுல நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் நம்ம அனுபவிச்சு ஆகணுங்க.
அதாவது மேரேஜ் நடக்கலைன்னு வருத்தப்படக்கூடாது. மேரேஜ் நடந்தா எத்தனை பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. அதனால அதெல்லாம் இறைவனுடைய இது. நம்ம என்ன அனுபவிக்கணும்னு நம்ம நம்ம அந்த அந்த கர்மம் வாங்கிட்டு வந்தோமோ அதை கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சிருவோம். ஸோ அதனால எதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. நமக்கு அந்த நேரத்தை வர டைமிங் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இவருக்கு மேரேஜ் நடந்தே ஆகணுங்கிறது விதி. ஸோ அந்த சுக்கிரதசையில் கேது புத்தியில் நடக்கணும். ஏன்னா அப்போ தான் நடக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ராகு மேலே குரு கரெக்டாக ஏறாரு. அருமையாக அந்த டைமிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு ஜூன் 5th அது மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து நம்மளுடைய தசா புத்தியை நம்ம கணிக்கணும். ப்ளஸ் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் தான் நமக்கு மேட்ச் ஆகுதாங்கிற அதையும் நம்ம செக் பண்ணணும். அந்த இது நடக்கிற போது நமக்கு கோச்சாரங்கள் சப்போர்ட் பண்ணுதா அதையும் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். ஸோ நான் இப்போ பார்க்குறதெல்லாம் இந்த கான்செப்ட் தாங்க. எப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ஹாரோஸ்கோப் எடுத்தோம்னா அவங்களுடைய ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் தெரியும். ஏன்னா நீங்கள் பார்க்குறதே நான் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ பண்ணிருக்கோம். ஸோ உங்களோட கான்செப்ட் என்னன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் கிராஃப் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒளி வந்து டிட்டோ எப்படி உழுகணும்னு சொல்லி கிராஃப் பண்ணி, ஏன்னா நீங்கள் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஸோ அந்த டிட்டோ நீங்கள் அஸ்ட்ராலஜியில் பண்ணும்போது மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கிற ரிசல்ட் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஏன்னா இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளார அக்யூரேட்டாக இருக்கும். ஆமாங்க. அந்த 2ஆம் பாதத்தில் அந்த ராகம் இருக்காருன்னா அதே மாதிரி மிருஷ 2ஆம் பாதத்துக்கு குரு வரும்போது 100% நடக்குது. அதுதான் நம்ம அக்யூரேட். ஏன்னா நமக்கு அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்களுடைய அந்த 1, 2, 3, 4 அந்த அந்த பாதங்கள் ஏன் எடுக்கணும்னா அந்த அந்த சாரங்களில் அந்த அந்த பாயிண்ட்ல வந்து இப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இப்போ சுப கிரகங்கள் வரும்போது நீங்க சொன்ன அந்த இடத்துல வரும்போது நமக்கு தாட்டே வரும். ஆமாங்க. நம்மளுடைய இப்போ பாசிட்டிவ் நமக்கு எங்க நமக்கு ஒரு லாக் இருக்கோ அந்த லாக் மேல அந்த ஒளி படும்போது அது ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திரத்தில் என்ட்ரி ஆகிடணும் நமக்கு ப்ளஸ் கிடைக்கும். அந்த லாக் பர்டிகுலர் இத்தனை பார்த்து வரும்போது நம்ம ரிசல்ட் 100% கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சிகள் நமக்கு வந்து ஆக்சுவலாக எக்கச்சக்கமானது இருக்கு. இது வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அதைத்தான் நம்ம நேர்களோட பகிர்ந்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து லேட் மேரேஜ் நடக்குமோ நடக்காதா அந்த கன்ஃபியூஷன் இருக்காங்க. ப்ளஸ் எப்படி நடக்கும், எந்த மாதிரி டைமிங் நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம துல்லியமாக எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக அது தெரிஞ்சிருச்சுனாலே நம்மளுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லைங்க அதை நினச்சி ஒரி பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ளஸ் டைமிங் வேஸ்ட்டு அலைச்சல். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. அற்புதமாக சொன்னீங்க. நம்ம நேர்களுக்காக நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கு நேர்களுக்காக சூப்பர் டெப்த்தாக நீட்டாக சொல்லிட்டீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கான்டென்ட் நம்ம கொடுக்கலாம் ஐயா. ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.